ஹலோ, ஐ எம் Adithyan. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே டீமாக பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டில் யூசர் ரிசர்ச்னால் என்ன அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா, என்னோடய ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து NFT. ஸோ நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து NFTனா என்ன அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணோம். ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு அதோட அனாலிசிஸ், ஸோ அதோட யூசர் ரிசர்ச்சுக்கான என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் சில டெலிவரிபிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டெலிவரபிள்ஸ்லாம் வந்து ஒரு டாஸ்க் டைம் வச்சு இந்த இதில் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் இன்ட்ராக்ஷனாக வந்து நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான திங். ஏன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கும் குரூப் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ குரூப் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணும் போது எல்லாத்தோட சஜஷன்ஸும் எங்களால் கேட்க முடியுது. சில சஜஷன்ஸ்லாம் ரொம்ப நம்ம எதிர்பாராத அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேபி தட் குட் பி ஹெல்ப்ஃபுல் இன் அவர் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாம் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இது அப்படியே தொடரும். இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அஸ்பிராவுக்கு என்னோட தேங்க்ஸ்.